கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு வெறுமையான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நிரம்புறது, நிரம்பி வழியிறது. என்னுடைய ஆண்டவருக்கு இருக்கிற பழக்கமே என்ன தெரியுமா? காலியை காலி பண்ணுகிறது எல்லாம் இருக்கு. ஆனா இது மட்டும் அப்படி இருப்பீங்க பாத்தீங்களா, அதை தொடுவார். ஒரு பிள்ளைங்க குறைச்சல்ல இருக்கிறத அவர் விரும்புகிறதே இல்லை. ஒண்ணுமே இல்லாதவங்க வாழ்க்கைய ஒய்யாரமா மாற்ற, பஞ்சமா இருக்கிறவங்க வாழ்க்கைய செழுமையாக மாற்ற. ஒரு கிறிஸ்தவன் அவன் எப்படி இருப்பான்? அதுக்கு ஒரு படம் இருக்கு பாருங்களேன். இனிமே கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல பஞ்சம் அது பேசவே கிடையவே கிடையாது. தேவன் உங்களுக்கு செழிப்பை தரும் பொழுது வெறும் தேவைக்கு தர மாட்டார். தேவையெல்லாம் தீர்ந்து எக்ஸஸா கொஞ்சம் இருக்கும், செலவுக்கு கொஞ்சம் காசு, அப்படி கிடையாது. எவ்வளவு நாள் தேவையை சந்திப்பாருன்னு சொல்லுவீங்க? அப்படி கிடையாது. தேவைக்கும் அதிகமாய் எத்தனை பேர் உங்களை தடுத்தால், எத்தனை பேர் எதிர்த்தால், ஆமா எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக நின்னாலும் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நீங்க மேல வருவதற்கு ஒரு ஏணி அவர் வைத்து வைத்திருக்கிறார். ஆமா இந்த வருஷம் யா கீழே இருக்கிறவங்க வாழ்க்கை மேல வரப்போ தொட முடியாத உச்சங்களை நீங்க தொடுவீர்கள். இறங்கு முகம் அல்ல, இனி வாழ்க்கை எது வரைக்கும் தோல்வியா இருக்கும் தெரியுமா? அங்க தொடர்பு இல்லாத வரைக்கும் தான். என்னைக்கு தொடர்பு வந்துருச்சோ வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரச்சனையே ஒரே இதே பார்த்தீங்கல்ல, அந்த சீசன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் முடியுது, என்னையோட அது முடியுது. சின்ன லேண்டு கூட உங்களுக்கு சொந்தமா இல்லாம இருக்கலாம், சீக்கிரமா பத்திர பதிவு நடக்கும். இனிமே வாடகை கிடையாது, இனிமே சொந்தம்.